ஒரு பால் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணோம். சாமி என்ன சொன்னாங்க, இல்லைப்பா அது மாடு வந்து உங்களுக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல, நீங்கள் வந்து ஆடு வேணா வாங்கி வளர்த்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை தம்பி என்ன பண்ணார், அவர் பால் பண்ண வைக்கிறதுல ஒரே தீர்மானமாக இருந்து செஞ்சாருங்க. அதில் வந்து எங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டது. இவருடைய கனவுலையும் வந்து ஒரு சாமி வந்து நடராஜன் சாமி வந்து சொன்னாருங்க, இதுமாதிரி உனக்கு குடும்பத்தில் வந்து கஷ்ட சூழ்நிலை எல்லாத்தையும் இல்லை எல்லாம் சரி பண்ணித்தார் அப்படின்னு சொன்னாருங்க. அது அந்த நேரத்தில் இவரும் செய்ய முடியலைங்க. சாமி சொன்னார்னா அது நடக்கும். அந்த ஒரு முடிவில் தாங்க இருக்கிறோம். நிச்சயமாக வந்து நம்பி வந்தாங்கன்னா அதுக்கான பலன் உண்டுங்க. ஹாய், நான் உங்கள் விக்னேஷ். நான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சித்தர் ஜீவ சமாதியில் இருக்கேங்க. இந்த ஊரோட பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த ஊர் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? ஆண்டி மடம். ஆக்சுவலாக இந்த ஊரோட உண்மையான பெயர் ஆண்டவர் மடம். அது பிற்காலத்தில் மருவி ஆண்டி மடம் அப்படின்னு பேர் வந்துருச்சு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது விசேஷம் இருந்துச்சுன்னா முதல் பத்திரிக்கை இவருக்கு தான் வச்சு வழிபாடு செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவரை வணங்குறவங்கள என்றைக்குமே அவர் கைவிட்டது இல்லையா. அப்படி அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க கனவுல இவர் போய் இந்த பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வாராம். ஒரு மகானின் உண்மை கதை. இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டாகும். சித்துகள் பல செய்யும் வல்லமை கொண்டவராக வாழ்ந்தவர். மகான் மாணிக்கமூர்த்தி ஆண்டவர் நெடுங்குன்றத்தில் வாழ்ந்தபோது கிபி 1760 3ஆம் கர்நாடக போர் நடைபெற்ற காலத்தில் கலவரம் அதிகமானதால் அமைதியை விரும்பி அவ்வூர் நெடுங்குன்றத்தை விட்டு தென்மேற்கு திசை நோக்கி பயணம் மேற்கொண்டார். ஆண்டவர் ஆணைப்படி காடுகளாக இருந்த இப்பகுதியை சீர்திருத்தி தற்சமயம் விளங்கும் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் என்னும் ஊரில் மடம் ஒன்றை அமைத்து வணங்கி வாழ்ந்து வந்தார். என் மகளுக்கு முனி பிடித்து கொள்ளவே அவரது மகள் சுய நினைவுகள் இழந்து ஆடை அணியவும் அலங்காரம் செய்யவும் மறுத்து தன்னிடம் யாரையும் நெருங்க விடாது இருந்தாள். அதை எண்ணி மன்னன் மனம் அருந்தினான். அச்சூழ்நிலையில் பல பூசாரிகள் சென்று அம்முனியை விரட்ட முயற்சித்தனர். ஆனால் இயலவில்லை. ஆத்திரம் கொண்ட மன்னன் அனைத்து பூசாரிகளையும் சிறைபிடித்து வைத்தான். ஏதோ முனி பிடிச்ச மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு போடாமல் கொள்ளாமல் ஒரு மாதிரியாகவே இருந்தவங்க. யாரோ வந்து மந்திரம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க, எதுக்குமே அது செட் ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செய்தி இவருக்கு தெரிய வரும் பட்சத்தில் அவங்க அம்மாவுக்கும் தெரிய வருது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, மாணிக்க நீ போய்ட்டு நான் பாருப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இவர் இங்கேருந்து போகிறாரு. இவர் பல்லக்கில் தான் போவார். இவர் அங்கே போயிட்டுருக்கும்போது அந்த பாண்டியன் நாட்டு அந்த எல்லைக்குள்ளே இவர் போகும்பொழுதே அந்த பொண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக துணி எங்கன்னு சொல்லி எடுத்து ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுடுது. இது என்ன அப்படி நடந்திருக்கு, என்ன போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அரசன் போய் பார்க்க சொல்லும் பொழுது வெளியிலேருந்து ஒரு செய்தி வருது, நம்ம ஊருக்குள்ளே ஒரு சாமியார் வந்துட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்கள் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்லக்கில் ஒரு பக்கம் வந்து ஆளுங்க தூக்குறாங்க, இன்னொரு பக்கத்தில் யாருமே தூக்கலை. அந்த ஒத்த பல்லக்குன்னு சொல்லுவாங்க. 2 பேர் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்க, முன்னாடி யாரும் இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி அவரே கேட்கும்பொழுது அப்போ சொல்கிறார், நான் எல்லைக்கு வரும்பொழுதே உங்கள் பொண்ணை பிடிச்சிட்டு தான் முனிங்கிறது அது அங்கே வந்துருச்சு, அந்த எல்லைக்கே வந்துட்டுது. மகானின் அற்புதங்களை கண்ட மன்னன் மகான் ஸ்ரீ மாணிக்கமூர்த்தி ஆண்டவரின் வேண்டுகோளின்படி சிறையில் அடைக்கப்பட்ட பூசாரிகளை விடுவித்தார். ஒரு பரம ஏழையின் ஆடு ஒன்று இறந்து போக அந்த ஆட்டை விற்பனை செய்ய எண்ணி தன் இறந்த ஆட்டை கூடையில் தூக்கி கொண்டு வரும் வழியில் தீயவர் சொல் கேட்டு உண்மை அறியாத ஏழை மகான் ஸ்ரீ மாணிக்கமூர்த்தி ஆண்டவரிடம் இறந்த ஆட்டை வாங்கி கொள்ளுமாறு கேட்க, மகானோ ஞான நிஷ்டையில் அமர்ந்து நடந்த உண்மை அறிந்து கொண்டு அந்த ஆட்டை இவ்விடத்தில் வைக்குமாறு கூறி ஒரு பதிக பாடல் பாடி கமண்டல நீர் தெளித்து கோலால் தட்ட ஆடு உயிர் பெற்று எழுந்து ஓடியது. இதை கண்ட ஏழை மகானின் காலில் விழுந்து வணங்க, ஏழையும் அவ்வாறே ஆட்டை அழைத்து செல்ல, நீ எப்படி அந்த ஆட்டு ஓட்டினா அந்த வழி ஓட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி அந்த வழி ஓட்டிட்டு போகிறான். இந்த பாவம் நெஞ்சுக்கிட்டோம் கூப்பிட்டு, என்னப்பா ஆடு செத்து பண்ணே இந்த மாதிரி பழிச்சு கொண்டே இருக்கிறதுக்கு நான் நீங்கள் சும்மா போனேன், இந்த சாமியை கூப்பிட்டு தண்ணி எடுத்து பாடினார், அந்த பழிச்சிக்கினாப்புல. ஆஹா அப்படியே செஞ்சார். நம்ம அவரை சோர்ந்து பண்ணிட்டு 21 வயசு நல்ல பையனை படுக்கையில் படுக்க வச்சு அவன் செத்த மாதிரி அவன் தூக்கிட்டு வந்து இங்கே சாமி கோவிலில் வச்சு விட்டுட்டு இந்த பையன் ஒரே குழந்தை செத்துட்டாங்க, இவனை நீ தான் பழைக்க வேண்டாப்புல. இதையும் அவன் செஞ்சார். நம்மளை சோதனை பண்ணான்ட்டு அதுக்கு ஒரு பாட்டை பாடி செஞ்சு அந்த பையன் செத்துட்டான். உடனே தூக்கிட்டு பக்கத்து அந்த அவ்வளோ தூரம் போயிட்டு போய் அந்த பையனை எழுந்தியானு அவன் எழுந்திருக்கலாம் சேர்த்தான். உடனே கொய்யமாக கழிட்டு வந்து இங்கே சாமி அவனுக்கு தெரியாமல் சொன்ன மனுஷனாங்க. செத்தவன் தான், நீங்கள் என்ன சோதனை பண்ணீங்க, இதோ எனக்கு விட்டுறவங்களை வந்து அனுப்பிட்டார்.
ஒரு சலவை தொழிலாளி மகானுக்கு சலவைக்கல் ஒன்றை காணிக்கையாக அளிக்க எண்ணி அந்த பெரிய சலவைக்கல்லை முதுகில் தூக்கி வரும்போது பாரம் தாங்காமல் குருவிற்கே பாரம் என கூறி அக்கல்லின் பாரம் அனைத்தையும் மகான் தாங்கிக் கொள்ள மகான் நிமிராமலேயே நின்றார். சலவை தொழிலாளியோ பாரமின்றி அக்கல்லை தூக்கி வந்து காணிக்கையாக கொடுத்தார். என் பெயர் கருணாகரன். நல்ல சக்தி இருந்தது. சாமிக்கு நான் ஒரு ஆசிரியர் பணியை முடிச்சிருக்கிறேங்கிறது சாமிக்கு தெரியாதுங்க. ஒரு நாள் அவங்க தியானத்தில் இருக்கும்போது அவர் சொன்னதால் ஒரு நாள் உங்களுக்கு வேலை கிடச்சிரும்னு சொன்னார். எப்படி சாமி, நான் படித்தது உங்கள்கிட்ட சொல்லவும் கிடையாது, எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னா, நீங்கள் வாத்தியார் படிச்சிருக்கீங்களா, ஆசிரியர் பணியை முடிச்சிருக்கேன் சாமின்னு அவர் தான் சொன்னார் அப்படின்னாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. சொல்லி முடித்து கரெக்டாக ஒரு ஆண்டு தான் அவர் சொல்லி அடுத்த ஒரு ஆண்டில் எனக்கு ஆசிரியர் பணி கிடச்சிச்சிங்க. நான் ரொம்ப தருணையும் போது ரொம்ப கஷ்டப்பட்டான். மேலும் மகான் ஜீவ சமாதி அடைய விரும்பி தன் சீடர்களிடமும் ஊர் மக்களிடமும் கார்த்திகை மாதம் வளர்பிறை அசுபதி நட்சத்திரத்தன்று நான் ஜீவ சமாதி அடையப் போவதாக முன்னதாக அனைவருக்கும் செய்தி அறிவித்துவிட்டு கூறியபடியே சமாதியில் இறங்கி சீடர்களால் கபால மோட்சம் செய்துவிட்டு ஜீவ சமாதி அடைந்தார். இவருக்கு தான் முதல் மரியாதை. அவர் பல்லாக்கில் தான் பரிவட்டம் போவார். இன்னும் அந்த பல்லாக்கு நாக்கு வீடு பெரிய வீடு. பல்லாக்கில் போய் எல்லாம் ஊரெல்லாம் இவர் பட்டாபிஷேகம் பண்ணி குரு இது செஞ்சுவார். ஊருக்கு பூஜை. இந்த ஊருக்கு போகிறா இவர் தான் குருவாக செஞ்சுருந்தார். பண்ருட்டி போகும்போது வழியில் மணி 6 மணி ஆச்சு. இவருக்கு விளக்கு பூஜை பண்ணோம். அப்போ பூஜை பண்ணால் முடித்து எண்ணெய் இல்லை. ஒரு கோவிலில் போய் அகல் விளக்கு துணியை பூச்சி போட்டு ஒன்றே தண்ணி ஊற்றி எடுத்தார். பூஜை பண்ணி முடிச்சு போயிட்டார். இதுதான் அப்படி வரலாறு. இது குரு பூஜை கார்த்திகை மாதம் அசுபதி நட்சத்திரம். இவருக்கு ஊருக்கு சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு மாதமும் அசுபதி இவருக்கு சிறப்பு பூஜை செஞ்சுக்கிட்டு வரோம். ரெண்டாவது ஊருக்கு வழி விருதாலத்து 24 கிலோமீட்டர், ஏவூர்லேருந்து 14 கிலோமீட்டர் வரலாம். வந்து அங்கே இந்த இடத்துல பக்கத்திலே கோவில் இருக்குது. சிவன் கோவில் பின்னாடி முருகன் ஆண்டவர் குருபீலாம் இருக்குது. எனக்கு ஒரு முறை கனவுல அன்றைக்கி தான் மகா சஷ்டி எல்லா வேலையும் செஞ்சேன். அந்த பிரியத்தில் நாளைக்கு விரதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அடுத்த நாள் இவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பு நமக்கு அவ்வளோ தெரியாது. நான் போயிட்டேன். இவர் அன்றைக்கி வேலை செஞ்சதுக்கு அந்த கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே வராரு. இந்த ஆண்டவர் சித்தர் தான் அருகாலை தாண்டி உள்ளே நிற்கிறாரு. ஆனால் அந்த முருகன் இருக்கார் பாருங்க, அவர் சூரியன் அப்படி பக்கத்தில் நின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது உண்மையான உணர்வு நடந்த விஷயம். அது கதவை திறக்க இதை வந்திருக்காரு பாரு அப்படின்னு அன்னைக்கு பணிவிடை செஞ்சதுக்கு இந்த முருகன் நம்ம மேலே ஒரு பிரியப்பட்டு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் வரல, இவர் அங்கே வந்துட்டார் சரிங்களா. ஆனால் திரும்பி பார்க்க முடியல. படுத்திருக்கேன் நைட்டில் கனவுல நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் கண்ணால் திரும்பி பார்க்க முடியல. அந்த கண் அவளை பூசுது, அனல் அடிக்குது, திரும்ப முடியல. இது எந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும்? இதுதான் உண்மை, நடந்த உண்மை. இப்படியாக மகானின் பற்பல அற்புதங்களை சித்திகளையும் கண்ட ஊர் மக்கள் தங்கள் ஊர் மற்றும் வீட்டு விசேஷ காலங்களில் மகான் ஸ்ரீ மாணிக்கமூர்த்தி சுவாமிக்கு முதல் மரியாதையும் காணிக்கையும் அளித்த பின் நற்காரியங்களையும் தொடர்ந்தார்கள். நான் அங்கே போன நேரம் அப்போ அங்கே குரு பூஜை நடந்துட்டு இருந்தது. ஏகப்பட்ட சிவனடிகார்கள் வந்திருந்து சிவபூஜை செய்து அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போனாங்க. நான் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப அற்புதமாக இந்த கோவில் இருந்தது. எல்லாருமே இந்த சித்தர் மேலே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்காங்க. அதை விட இந்த மகான் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கார். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிவித்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துகிறாரு. இது அந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவரை வணங்குற எல்லாருக்குமே இவர் உதவி செய்வார். கண்டிப்பாக, நிச்சயமாக. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அப்படிங்கிற ஊரில் அங்கே இருக்கிற சிவன் கோயில் பின்னாடி இவரோட ஜீவசமாதி இருக்குது. மாணிக்கமூர்த்தி சுவாமிகள் அப்படின்ட்டு ஜீவசமாதியுடைய கூகுள் லொக்கேஷன் மேப்பில் இல்லை. ஸோ அதனால் நான் சிவன் கோவிலோட மேப் லொக்கேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கோவிலுக்கு பேக் சைடில் இவரோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. நன்றி.